everyone, welcome back to CSE in Tamil. So last introduction class C++ என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா டோக்கன்ஸ்னா என்ன and then ஐடென்டிஃபையர்ஸை எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறது அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது பொதுவாக எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே வந்து லிட்ரல்ஸ்னால் என்ன, பைனரினா என்ன, இன்டிஜர்னா என்ன, ரியல்னா என்ன, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஜென்ரலாக எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே நம்ம பார்ப்போம். அதனால் இதை நான் வந்து இதோட புக்கோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லேயே நான் கொடுக்குறேன். இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 2ல் லிட்ரல்ஸ், அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஒன்றும் கிடையாது, அது வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்னது? ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடியது. நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய எதையும் நம்ம மாற்ற போகிறது கிடையாது. நான் வந்து 10 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ சொல்கிறேன்னா, a is equal to 10 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது வந்து லிட்ரல் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை நான் எக்ஸிக்யூஷன் அப்போ என்னால் மாற்ற முடியாது, ஐ cannot சேஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்கிறேன். கான்ஸ்டன்ட்னா ஃபிக்ஸ்டு, do not change during the execution. ஸோ டு நாட் சேஞ்சுங்கிறது வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. இப்போ a is equal to 10னா நான் எப்போல்லாம் அந்த ஏயை கால் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு 10ங்கிறது தான் கிடைக்கும். அதுதான் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இந்த லிட்ரலாக அதனால தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ C++ல் பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரல்ஸே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நியூமரிக் கான்ஸ்டன்ட், பூலியன் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் லிட்ரல்னு சொல்லலாம். இப்போ இந்த நியூமரிக்கல்லே பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் ஒன்று இருக்குது, ரியல் ஒன்று இருக்குது. இது எல்லாமே 1 by 1 இந்த கான்ஸ்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நியூமரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னதுன்னா இன்டிஜர்னு சொல்லலாம், ரியலும் சொல்லலாம். இன்டிஜர் அப்படின்னா என்னதுன்னா இன்டிஜரில் நிறைய கேட்டகரி இருக்குது. டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் என்னது? டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா அப்படின்னா டெசிமல் அப்படிங்கிறது வந்து 0 to 9 இருக்கிற ரேஞ்சஸுக்குரிய நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து டெசிமல். ஆக்டல் அப்படிங்கிறது வந்து 0 to 7, ஸோ டோட்டலி 8. இது வந்து டோட்டலி 10, இது வந்து டோட்டலி 8, அதனால இது ஆக்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெக்ஸா அப்படிங்கிறது வந்து 0 to 15, டோட்டலி 16 ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ C++ல கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹெக்ஸா ஆக்டல் டெசிமல் வேல்யூவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ இதிலேயே வந்து ஏன் வந்து இதை வந்து வேலிடு இன்வேலிடுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டே, ஐடென்டிஃபையரில் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இங்கே கமா வந்திருக்கனால அது வந்து இன்வேலிடுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஸ்பெஷல் கேரக்டர், டாலர் கொடுத்துருந்தா அது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். மற்றபடி இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே அது வேலிடு தான், டைரக்ட் நம்பர்ஸாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட சைன் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருந்தாவோ அல்லது பாயிண்ட் வச்சு கொடுத்துருந்தா. ஸோ இந்த டெசிமல் வேல்யூஸில் வந்து 4.56ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. பட் இது வந்து என்னது? இன்டிஜர்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ரியலாக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸில் தான் என்ன செய்ய முடியும்? பாயிண்ட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இது வந்து இன்டிஜர் டெசிமலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 4.56 அப்படிங்கிறது வந்து 4ஆக தான் அக்செப்ட் ஆகும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டிஜர் டெசிமல் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கம்பைலர் வந்து இந்த 4ஐ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும், இந்த 0.56ஐ வந்து இக்னோர் பண்ணிடும். இதுதான் வந்து டெசிமல். ஆக்டல் அப்படிங்கிறது என்னதுன்னா 0 to 7 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஆக்டல்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம ஆக்டலுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, வேலிடு இன்வேலிடுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோன்னா இங்கே வந்து ஆக்டல் அப்படிங்கிறனால இது எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேஷன்ஸில் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே வந்து இந்த 0ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்டல் அப்படிங்கிறனால. 0 1 2 -0 2 7 +0 2 3 1. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு வேலிடு தான். இங்கே வந்து எதை இன்வேலிடுன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது நமக்கு. கமாங்கிறது வந்து ஸ்பெஷல் கேரக்டர். பாயிண்ட் வந்து நம்ம வந்து ரியலில் தான் அலோவ் பண்ணுவோம், இன்டிஜரில் பண்ண மாட்டோம் டெசிமல் பாயிண்டில். அதனால இங்கே வந்து இது இன்வேலிடுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல 8 வந்து பெர்மிசபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா 0 to 7க்குள்ளே இருக்கிற நம்பர் தான் வேலிடு.
0 1 2 3 4 5 6 7 இதுக்குள்ளே தான் நான் வந்து ரேஞ்ச் இருக்கும் ஆக்டலாக இருந்ததுன்னா. 8ன்னு கொடுத்தோன்னா அது வந்து ரேஞ்ச் எக்ஸீட் ஆகி போயிடுது, அதனால் அது வந்து பெர்மிசபிள் கிடையாது. இதுதான் வந்து ஆக்டல். இதே இது ஹெக்ஸா அப்படின்னா 0 to 15 0 to 0 to 15 மொத்தம் 16 டிஜிட் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ இந்த 16லேயே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 விதமாக பிரிச்சுக்கிறாங்க. 0 to 9 வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய அந்த 10 11 12 13 14 15 வருது இல்லையா, இதை வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுன்னா 10 வந்து ஏ, 11 வந்து பி, 12 வந்து சி, 13 வந்து டி, 14 வந்து இ, 15 வந்து எஃப். இந்த மாதிரி கேரக்டரிஸ்டில் ரெப்ரசன்ட் பண்ணும். எப்படி ஆக்டலில் வந்து நம்ம ஸ்டார்டிங் லெட்டர் 0ன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோமோ, இங்கே வந்து 0x ஸ்மால் எக்ஸ்லேயும் சொல்லலாம், கேபிட்டல் எக்ஸ்லேயும் சொல்லலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறது மூலமாக அந்த பர்டிகுலர் டிஜிட் வந்து ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அலௌடு கிடையாது. ரியல் அதாவது டாட் வச்சுருக்கிறது வந்து அலௌடு கிடையாது. இப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு எப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் எல், ஸ்மால் எல், யூ, அதாவது யூலே வந்து கேபிட்டல் யூ ஆர் ஸ்மால் யூ. ஸோ இதை வந்து நம்ம ஆடும் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணலாம் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு. இந்த எல்லுங்கிறது ஒன்றுமே கிடையாது லாங், யூங்கிறது ஒன்றுமே கிடையாது அன்சைன்டு. ஸோ லாங் அப்படிங்கிறது என்னதுன்னா நமக்கு ரேஞ்ச் இருக்கும் இல்லையா சியில், அந்த ரேஞ்சு இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8ன்னு கொடுக்குறோம். சியில் படிச்சிருப்போம் ரேஞ்சு -3 to 6 அந்த ரேஞ்ச் கொடுத்துருப்போம், மைனஸ்லேருந்து -2 ப்ளஸ் வரைக்கும். இப்போ இந்த டிஜிட்டை நான் கொடுத்தேன்னா இன்ட்டு ஏன்னு கொடுத்தேன்னா சியில் அக்செப்ட் பண்ணாது. ஏன் அக்செப்ட் பண்ணாது அப்படின்னா அதோட ரேஞ்ச் வந்து 5 டிஜிட் வரையும் தான் எடுத்துக்கும். அந்த 3 2 கொடுத்துருக்கோம் இல்லையா, 3 2 6 2 அந்த ரேஞ்சு. ஸோ 1 2 3 4 5 தட்ஸ் இட், இது வரையும் தான் எடுத்துக்கும். இது வரையும் தான் இந்த டிஜிட்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியும் இன்ட்டாக இருந்தால். இப்போ இதே இது வந்து நான் இந்த 6 7 8ஐயும் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும்னா லாங் அப்படின்னு கொடுக்கணும். லாங்னா அதோட ரேஞ்ச் வந்து ஜாஸ்தி ஆகும். இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்துக்கோங்க. சியில் நம்ம படிச்சிருப்போம் அதோட ரேஞ்சு. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 3 to 3000 சம்திங் இப்படி சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இது +2 மைனஸ். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒவ்வொன்றுக்கும் டபுளுக்கு ஒன்று இருக்கும், அண்ட் தென் ஃப்ளோட்டுக்கு ஒன்று இருக்கும் ரேஞ்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை C++ல் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். டெசிமல்னா என்ன, ஆக்டல்னா என்ன அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2வது கேட்டகரிக்கு போயிட்டாங்க, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டுலேயுமே சொல்லலாம், அண்ட் தென் டெசிமல் பாயிண்ட் வச்சு நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து ரியல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இதிலே ஃபஸ்ட்டு வந்து மேண்டிசா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பாயிண்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா, இதவே வந்து நம்ம எக்ஸ்பனண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 6 7 8. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8 டிஜிட் ரெப்ரசன்டேஷன்ஸை மேண்டிஸாவில் எப்படி மேண்டிஸா பார்ட் எக்ஸ்பனன்ட் பார்ட்டில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ டோட்டல் வந்து எத்தனைனா 8. ஸோ அதை வந்து எப்படி நம்ம மேண்டிஸா பார்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணலான்னா 0.58 இன்ட்டு 10⁸8 இந்த டிஜிட் ரெப்ரசன்டேஷன்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது எக்ஸ்பனண்ட் அப்படிங்கிறனால நம்ம லாங்குவேஜில் சொல்லும்போது என்ன கொடுக்கணும்னா இ கொடுக்கணும். ஸோ ஐதர் கேபிட்டல் ஈயும் கொடுக்கலாம் அல்லது ஸ்மால் ஈயும் கொடுக்கலாம், ரெண்டுமே கொடுக்கலாம். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த மாதிரி 5.864 கேபிட்டல் E1 அல்லது ஸ்மால் E1 இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் எக்ஸ்பனண்ட்டு. பூலியன்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, 0 or 1 இந்த மாதிரி பூலியன் வேல்யூஸ் 0 அல்லது 1ங்கிற வேல்யூவை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ஐடென்டிஃபையர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதான் வந்து பூலியன். கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேரக்டர்னால் என்னென்னா ஒரே ஒரு எழுத்து. பி அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், சி அப்படிங்கிறது ஒரு கேரக்டர். ஸோ அப்போ அந்த சிங்கிள் கேரக்டரை
எப்படி சி ப்ளஸ் ப்ளஸில் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கறது வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டண்ட்டை. இதே இது வந்து டபுளில் கொடுக்க முடியாது. இதே இதை வந்து நான் வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னா பிஏ அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுப்போம். சிங்கிள் கேரக்டராக இருந்துச்சுன்னா அதை வந்து சிங்கிள் கோட்ஸில் தான் வந்து நம்ம கொடுப்போம். அதனால தான் இது வந்து வேலிடு, இது வந்து இன்வேலிடு. டபுள் கோட்ஸில் கொடுக்க மாட்டோம் சி ப்ளஸ் ப்ளஸில். இதுதான் வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது என்னதுன்னா கேபிட்டல் ஏ இஸ் 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஆஸ்கி வேல்யூ. ஸோ ஆஸ்கி அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். நம்ம கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு கீக்கும் வந்து ஒரு ஆஸ்கி கோடு இருக்குது. இப்போ ஹேஷ் சிம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா கூட அதுக்கு கூட நமக்கு வந்து ஆஸ்கி கோடு இருக்குது. இப்போ ஸ்மால் ஏ எடுத்துக்கிட்டோன்னா 97, ஸ்மால் பி எடுத்துக்கிட்டோன்னா 98. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து நமக்கு ஒவ்வொரு ஆஸ்கி வேல்யூ ரிலவெண்ட் வேல்யூ இருக்கும். அதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் ஐதர் இன்டிஜர்லேயோ அல்லது கேரக்டராவோ அப்படின்னா கூட நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் சியில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ் எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் நான் பிரிண்டபிள் கேரக்டர் கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ் அதை கூட வந்து நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்கலாம். அதாவது நமக்கு தெரியாது, ஆக்சுவலாக அதை பிரிண்ட் பண்ணும் போது அது தெரியாது. என்ன தெரியாதுன்னா, இப்போ நான் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன் அல்லது டேப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது நான் பிரிண்டபிள் கேரக்டர். இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சி ப்ளஸ் ப்ளஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்படி பண்ணுற ரெப்ரசன்டேஷனை தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்கேப் சீக்வன்சஸை வந்து யூஸ்வலாக எப்படி ஃபாலோ பண்ணுவோம்னா பேக் ஸ்லாஷ் கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் கிராஃபிக்கல் கேரக்டர்ஸ் ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு அது என்ன வேணும், பேக் ஸ்பேஸ் வேணுமா, அப்போ ஸ்லாஷ் பி. ஒரு பெல் சவுண்டு வேணுமா, அலர்ட் பெல் சவுண்டு வேணுமா, ஸ்லாஷ் ஏன்னு கொடுப்போம். இதை நம்ம சீலையே பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதோட என்க்ளோஸ் ஆகி வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்லாஷ் கொடுத்தோம்னா அது வந்துடும். எனக்கு சிங்கிள் கோட்ஸ் வேணும், யுவர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு அப்பாஸ்டஃபி வரணும். இதை வந்து நான் இப்படி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தேன்னா இது எரர் சொல்லும். ஏன்னா 3 கோட்ஸ் இருக்குது. இப்போ இதை நான் இப்படி பிரிண்ட் பண்ண முடியாது. எனக்கு யுவர்ஸில் கண்டிப்பாக அந்த சிங்கிள் கோட்ஸ் வந்தே ஆகணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் கொடுத்து சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தேன்னா ஓஹோ இதை நான் வந்து நான் பிரிண்டபிள் கேரக்டர் எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிட்டு இதை இந்த சிங்கிள் கோட்ஸை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி கொடுத்து ஸ்லாஷில் கொடுக்கறது தான் எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஏற்கனவே சீலையும் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து லிட்ரல்ஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. இப்போ இதே இது இன்னொரு லிட்ரல்ஸ் மட்டும் இருக்குது, ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னு இருக்குது. கேரக்டர்னால் என்னதுன்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் சொல்கிறது. ஸ்ட்ரிங்னா என்னதுன்னா மோர் தென் ஒன் கேரக்டர் கம்பைன் பண்ணி இருக்குது. இப்போ வெல்கம் அப்படிங்கிறதுல வந்து டபிள்யூ கேரக்டர், இ கேரக்டர், எல் கேரக்டர், சி கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கறது. இப்போது இப்படி கொடுக்கறதுல அது ஆட்டோமேட்டிக்காக என்னவும் சேர்த்துக்கும் அப்படின்னா மெமரியில் ஸ்டோர் பண்ணும் போது எப்பயுமே இந்த ஸ்ட்ரிங்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு நல் கேரக்டரை சேர்த்துக்கும். WEL இந்த மாதிரி கொடுக்குறோன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு நல் கேரக்டரையும் அது சேர்த்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே. எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங், இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் எப்பயுமே நம்ம ஸ்ட்ரிங் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட வந்து இந்த மாதிரி /0 அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட வந்து நமக்கு இந்த லிட்ரல், கான்ஸ்டன்ட், நியூமரிக் எல்லாமே முடியுது. ஆப்ரேட்டருங்கிறது வந்து ஒரு தனி டாப்பிக்கு. இதோட ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ இதுக்கு வேணால் நம்ம ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணலாம். லிட்ரல்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன, லிட்ரல்ஸ்னால் என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் இருக்குது, நியூமரிக்கு, அந்த நியூமரிக்குள்ளே இன்டீஜர், ரியல், அதுக்குள்ளே டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா அதெல்லாம் சொல்லணும். இதுதான் வந்து லிட்ரல்ஸ். அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்க அந்த கேரக்டர், ஸ்ட்ரிங்கு அதையெல்லாம் சொல்லணும். இப்போ இது வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இதில். ஸோ இது என்னதுன்னா 26, 0 அண்ட் தென் 0x,
014 பாயிண்ட். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா இது வந்து டெசிமல். 26ங்கிறது வந்து டெசிமல் கான்ஸ்டன்ட். இது 0ல் ஆரம்பிக்கிறனால இது வந்து ஆக்டல். இது வந்து 0xல் ஆரம்பிக்கிறனால இது வந்து ஹெக்ஸாடெசிமல். இது வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட். இது வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஏன்னா எந்த ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பருமே 0ல் வந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்டில் இருக்கிறத வந்து நம்ம ஆக்டலில் கன்சிடர் பண்ண மாட்டோம். C++ல் வந்து ஒரு நம்பரை வந்து இன்டீஜராக தான் கன்சிடர் பண்ணுவோம், ஆக்டலாக கிடையாது. ஓகேவா. ஸோ இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் 0ல் ஆரம்பிக்குது அப்படின்னா C++ல் வந்து அந்த நம்பரை வந்து இன்டீஜராக தான் கன்சிடர் பண்ணிப்போம். இதை வந்து ஆக்டலாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். 014.9 வருது இல்லையா, அதனால இது வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா என்னதுன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஒரு கேரக்டரை, அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட். நான் கிராஃபிக் அப்படின்னா என்னதுன்னா நான் பிரிண்டபிள் கேரக்டர் தான் வந்து பேக் ஸ்பேஸு, டேபு, இது எல்லாத்தையும் வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணி கொடுக்குற எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை எப்படி வந்து எக்ஸ்பொனன்ட் ஃபார்மில் எழுதுறது அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்பொனன்ட் ஃபார்மில் எப்படி எழுதலான்னா 3 எப்படி வேணால் நம்ம எழுதலாம் எக்ஸ்பொனன்ட் ஃபார்மில். ஸோ இப்போ ஃபார் என்னது 1 2 3 இல்லையா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதுறேன்னா இதை வந்து 8e - 3 அப்படி எழுதுகிறேன். இந்த நம்ம எழுதுறது தான், எப்படி வேணால் எழுதலாம். இல்லைன்னா வேறு எப்படி எழுதலாம்னா எக்ஸ்பொனன்ஷியல் 1ன்னு வச்சு எழுதலாம். அப்படின்னா 3.2179e1 இப்படியும் எழுதலாம். இல்லை 2 வச்சு எழுதலாம் அப்படின்னா 0 பாயிண்ட் வச்சு எழுதலாம். 0.321792 இப்படியும் எழுதலாம். ஸோ இந்த 32.179 வந்து எந்த ஃபார்மில் வேணாலும் நம்ம எழுதலாம். 0 பாயிண்ட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அதோட எக்ஸ்பொனன்ஸ் ஃபார்ம் வந்து 2 டெசிமல் இருக்கனால அது E2ன்னு ஆகிடும். அதே மாதிரி 1 வச்சும் எழுதலாம், -3 வச்சும் எழுதலாம், இப்படி எழுதலாம். ஸோ 3மே வரும் இதில். இதே மாதிரி இப்போ இதையும் எழுதலாம்னா எந்த ஃபார்மேட்லேயும் நம்ம எழுதலாம். E1ல் எழுதலாம், -E3ல் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் E1ல் எழுதணும்னா 0.8124E1. இப்போ இதே இது -3ல் எழுதணும்னா லாஸ்ட்டில் E வந்து -3 அப்படின்னு வரும் நமக்கு. ஓகே. இப்போ இதே மாதிரி இதை வந்து எப்படி எழுதலாம் 1 2 3 4 5. ஸோ 7e - 5 இப்படி எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னதுன்னா ரியல் கான்ஸ்டன்ட்டு எக்ஸ்பொனன்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். இந்த ரியல் கான்ஸ்டன்ட்டை ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் எழுதணும். எக்ஸ்பொனன்ட்டில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் எழுதணும். நம்ம இங்கே என்ன இருக்குது E4ன்னு இருக்குது. ஸோ அப்போ 1 2 3 4 4 அப்போ 2 3 0 0 1 2 3 4 E4 இல்லையா, அதனால் இந்த மாதிரி வரும். இப்போ இதே இது -3 அப்படின்னா என்ன வரும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 வரும். அதுக்கப்புறம் இந்த நம்பரை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் 517 அப்படின்னு. இப்போ இதே இது வந்துட்டு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க -5. அப்போ எத்தனை வரும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 5. என்ன நம்பர் இருக்குது 5. இப்படி வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஃப்ராக்ஷனல் ஃபார்மில். ஸோ நல் வந்துட்டு நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா மெமரி ஸ்பேஸில் வந்துட்டு இது வந்து சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து 7 அப்படின்றதுச்சுன்னா அது ஒரு 8 அப்படின்னு கொடுப்போம். இன்னொன்று வந்து அதுதான் வந்து அந்த எண்ட் ஆஃப் த கேரக்டர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. தேங்க்யூ.